என்னது ப்ரொஃபசர் இல்லையா? டேய் என்னடா சொல்றீங்க நீங்க? உண்மையை சொல்றா, உங்களுக்கு வேலை இருக்கா இல்லையா? தற்சமயத்துக்கு வேலை இல்லைங்க. வேலை இல்லையா? ஆமா சார், சும்மா நாச்சுக்கு தான் சார் சொன்னோம். ஐயோ என்ன கேப்பை நினைச்சீங்க நீங்க? சார் அவங்க மேல தப்பு இல்ல சார். அவங்க உண்மையை தான் சொல்ல சொன்னாங்க. உண்மையை சொன்னா வீடு தர மாட்டாரா? ப்ரொபோசல் போய் சொல்லுங்க சொல்லி கொடுத்து நான் தான் சார். இதுக்கெல்லாம் காரணமே நீதான். வீட்டு விட்டு வெளிய நான் சொல்றது கேளுங்க. தெரியாம நடந்து போச்சு சார். கொலைகாரன் ஆயிடுவேன். நான் சொல்றது கேளுங்க. என்னடா தெரியாம நடந்து போச்சு? என்னடாச்சு? என்னாச்சா? இத்தனை நாளும் ப்ரொஃபசர் போய் சொல்லி நம்மள ஏமாத்துறாங்கடி ஃப்ராட் பசங்க. சார் ஃப்ராட் கிட்னெல்லாம் சொல்லாதீங்க சார். நாங்க படிச்சதானே உண்மைதான் சார். வேலைக்காக 1.5 லட்சம் ரூபாய் கொடுத்தோம் சார். போன மாசமே எங்களுக்கு வேலை கிடைச்சிருக்க வேண்டியது சார். எங்க நேரம் இன்னும் வேலை கிடைக்கல. ஏய் இந்த ஜால் ஜாப்லாம் இங்க வேணாம். இன்னும் 5 நிமிஷத்துல 3 பேர் இந்த வீட்டு விட்டு காலி பண்றீங்க. என்னடி பார்த்து நிக்கிற? போய் பங்காளி போன் பண்ணு. உடனே இந்த கல்யாணத்தை நிறுத்தி ஆகணும்டி. இல்லனா என்ன தொலைச்சிருவான் அவன். ஹலோ என்னங்க அவசரப்படாதீங்க. என்னடி என்ன? நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. இப்போ போய் நீங்க இந்த உண்மையை சொன்னீங்கன்னா வேலை இல்லாத பசங்களுக்கு என் தங்கச்சிங்களை தரமாட்டேன்னு மாமா கல்யாணத்தையே நிறுத்திடுவாரு. நிறுத்திட்டுமே. எனக்கு என்ன அதை பத்தி போ. என்னங்க நீங்க நிறுத்தத்தோட விட்டுருவாரா? அந்த பொண்ணுங்களுக்கு வேற ஒரு இடத்துல கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுவாரு. புரியாம பேசுறீங்களே. ஏற்கனவே அந்த பொண்ணுங்க இவங்க இல்லன்னா நாங்க உயிரோடயே இருக்க மாட்டோம்னு சொன்னதுனால தானே மாமா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சாரு. இப்ப போய் அவங்கள வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்க சொன்னா அந்த பொண்ணுங்க சம்மதிக்குமா? இங்க பாருங்க, நாளைக்கு அந்த பொண்ணுங்க ஏதாவது பண்ணிக்கிச்சுன்னா அந்த பாவம் நம்மளதாங்க வந்து சேரும். அதுக்காக இந்த வேலை இல்லாத பசங்களுக்கு என்ன வக்காலத்து வாங்க சொல்றியா? இந்த பொம்பளை எனக்கு வேணாடி. நான் இப்பவே போன் பண்றேன். சார் அவசரப்படாதீங்க சார். அவங்க சொன்ன மாதிரியே எங்களுக்கு வேலை இல்லைங்கிற விஷயம் எம்எல்ஏக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் எங்களுக்கு அவர் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டார் சார். அந்த பொண்ணுங்களோட வாழ்க்கை கேள்விக்குறியாயிடும் சார். அவசரப்பட்டு தற்கொலை இருக்கலாம்னு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அது உங்களையும் தானே சார் பாதிக்கும். என்னடா எல்லாரும் சேர்ந்து பயமுத்துறீங்களா? அதெல்லாம் சார் சொல்றத கொஞ்சம் கேளுங்க சார். அந்த பொண்ணுங்க எல்லாம் யார் சார்? உங்களுக்கும் தங்கச்சி மாதிரி தானே சார். அதுங்க வாழ்க்கைக்கு ஒரு பாதிப்புனா அது உங்களுக்கு இல்லையா சார்? சார் தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த 2 பொண்ணுங்க எங்களை காதலிக்கிறதுக்கு நாங்களும் ஒரு காரணம் ஆயிட்டோம். நீங்க தான் எப்படியாவது பெரிய மனசு பண்ணி எங்களை எல்லாம் ஒண்ணு சேர்த்து வைக்கணும் சார். ஏயா வேலை வெட்டி இல்லாத உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன்னு தெரிஞ்சாவே எனக்கு கொன்னுடுவான் அந்த ஆளு. சார் என்ன சார் நீங்க எங்களுக்கு வேலையே கிடைக்காதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? நாங்க பணம் கொடுத்தோன்னு சொன்னல சார். அந்த ஆளே எங்ககிட்ட சொன்னான் சார், இன்னும் 15 நாள்ல உங்களுக்கு வேலை வாங்கி தரேன்னு. ஆமா சார், வர்ற 1ஆம் தேதி நாங்க 2 பேரும் ப்ரொஃபசர் ஆயிருப்போம் சார். ஆமா சார். 15 நாள் மட்டும் இவங்களுக்கு வேலை இல்லைங்கிற விஷயத்த அந்த எம்எல்ஏட்ட மறைச்சிட்டீங்கன்னா எல்லாம் சால்வ் ஆயிரும் சார். எனக்கு அவர் சொல்றது கரெக்ட் தாங்க. ஒரு நல்ல காரியம் நடக்கணும்னா ஒரு சின்ன பொய் சொல்றதுல தப்பே இல்ல. அவங்கதான் 15 நாள்ல வேலை கிடைச்சிரும்னு சொல்றாங்கல்ல. சார் தயவு செஞ்சு மனசு வைங்க சார். அப்ப 15 நாள்ல உங்களுக்கு வேலை கிடைச்சிரும்ல சார்? கண்டிப்பா கிடைச்சிரும் சார், சத்தியமா கிடைச்சிரும் சார். எங்களை நம்புங்க சார். அப்படின்னா ஒண்ணு செய்யுங்க, உங்க கல்யாணம் நடக்கிற வரைக்கும் உங்களுக்கு வேலை இல்லைங்கிற விஷயத்தை எவனுக்குமே சொல்லாதீங்க சார். எங்க அப்பா அம்மா கூட சொல்ல மாட்டோம் சார். அப்பா அம்மா என்னடா கீதா மீனாவுக்கே தெரியக்கூடாது. டேய் அவங்களுக்கு சொல்லனா எப்படிடா? என்ன பேச்சு பேசுற? பொம்பளைங்க வாய் ஓட்ட வாய்டா, அதுல ரகசியம் தங்காது. அப்படி போயிடும்ல. டேய் டோட்டல் அந்த விஷயத்தை போட்டு அமுக்குங்கடா. பாத்தீங்களா, நல்ல சகுனம், மணி அடிக்குது. இது கூட எங்க வேற விஷயமா தான் இருக்கும். நாங்க தான் இந்த நம்பரே கொடுத்தோம். ஆமா, பிபி நம்பர். ஹலோ ஹலோ, யாரு எம்எல்ஏவா? என்ன பங்காளி? பங்காளி, என் தங்கச்சிங்க கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ளைங்களை நீயும் பார்த்துட்ட, பாட்டியும் பார்த்துட்டாங்க. சந்தோஷம் தான், நானும் பார்க்கணும்லடா. மாப்பிள்ளைங்களை பார்க்கணும் அவ்வளவுதானே, பாத்துறா போச்சு. பங்காளி, நாளை நீ என்ன பண்ற, நேரா என் வீட்டுக்கு வந்துரு. 2 பேரும் ஒன்னா சேர்ந்து காலேஜ் போய் நாளைக்கே மாப்பிள்ளைங்களை பாத்துருவோம். காலேஜ் இல்லையா? ஏன் பங்காளி, ஒரு 15 நாள் கழிச்சு நீ வந்து பார்க்கலாமே. டேய் ஆல்ரெடி அவங்க எங்க மேல கோவமா இருக்காங்க. லேட்டா போய் மாப்பிள்ளை பார்த்தேன்னு வச்சுக்க, அண்ணனுக்கு எங்க மேல அக்கறை இல்லைன்னு சொல்லிடுவாங்க. டபார், இதெல்லாம் வேணாம். நாளைக்கே நம்ம 2 பேரும் போய் மாப்பிள்ளை பாக்குறோம். போனவை என்ன சார்? இதோ பாருங்கப்பா, நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. நாளை காலையில நானும் அவனும் காலேஜ் முன்னாடி வந்து நிப்போம். எந்த காலேஜ் சார்? எந்த காலேஜ் நீங்களே முடிவு பண்ணி தொலைங்க. உங்ககிட்ட மாட்டிட்டு அவஸ்தைப்படுறேன் நான். டேய் வேலையே இல்லாம எந்த காலேஜ்ல போய் நிக்கிறது? டேய் உங்க நண்பன் நான் இருக்கும்போது ஏன் கவலைப்படுறீங்க? என்னடா நாளை காலையில பழனியப்ப காலேஜ்ல நீங்க பிரின்சிபாலா? பிரின்சிபால் இல்ல, ப்ரொபோசர். அந்த பிரின்சிபல் வாயால உங்களை ப்ரொபோசர் சொல்ல வைக்கிறேன். எங்க காலேஜ்ல ஷூட்டிங் நடத்த பர்மிஷன் வேணும்ன்றீங்க? ஆமா சார். ஆமா சார். சார் ப்ளீஸ் எப்படியா ஷூட்டிங் பண்ண பர்மிஷன் கொடுத்துருங்க சார். ஓகே எடுத்துங்க. தேங்க் யூ சார். தேங்க் யூ சார். போலாம்டா. ஒன் மொமெண்ட். என்ன சார்? அது என்ன சீன் நான் தெரிஞ்சுக்கலாமா? அது அவர்தான் டைரக்டர் சார், அவர்ட்டே கேளுங்க. அது ஒண்ணு இல்ல சார், கதை பிரகாரம் அவங்க 2 பேரும் ப்ரொபோசர். ஆமா சார், எல்லாம் கதை தான் சார். இந்த ப்ரொபோசர் 2 பேரும் ஒரு விழாவுக்காக காலேஜ் விட்டு வெளியே போறாங்க. ஓகே. போகும்போது எதுக்கு எம்எல்ஏ வர்றாரு. ஆமா. வந்தவரு ஒரு பிரின்சிபலை பார்த்து இந்த 2 ப்ரொபோசரும் நல்ல பசங்களான்னு கேட்கிறாரு. அதுக்கு அவர் சொல்றாரு, ரொம்ப தங்கமான பசங்க தாருங்கிறாரு. உடனே அந்த எம்எல்ஏ அவருடைய 2 தங்கச்சியையும் எங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடுறாரு. அதான் சார். ஆமா சார்.
ஃபேஷன் இல்ல சார், ஆக்ஷன் சார். சும்மாடா ஆக்ஷன். தமிழ்காத்த தலைவன் கோபி அவர்கள், இலக்கிய செல்வன் ரவி, தமிழ்காத்த தலைவன் கோபி. ஓஹோ, இதான் காலேஜா? என்ன பங்காளி, காலேஜ் ஏதோ ஃபங்க்ஷன் மாதிரி தெரியுதாடா? இளம் சிங்கங்களே, மாணவ தங்கங்களே, உங்கள் எண்ணங்களை மதுரை மாநாட்டிலே முழங்குவோம். தமிழின் புகழ்தனை தரணிக்கே வழங்குவோம். மாதமோ ஆடி மாணவர் புகழ் பாடி வெற்றிக்கனி நாடி மீண்டும் உங்களை தேடி வரும் இந்த ஜோடி ஜோடி ஜோடி. அதோ கோட்டும் சுட்டும் போட்டு மாலை போட்டிருக்காங்களே, அவங்க தான் மாப்பிள்ளைங்க. ஓ அப்படியா? ஆமா. டேய், அவங்கள வெறும் ப்ரொஃபசர் சொன்ன அரசியல்வாதி மாதிரி என்னமா ஸ்பீச் கொடுக்குறானுங்க? பேசாம நம்ம கட்சியில இளைஞர்களை தூக்கி போட்டுருங்க. நமது வருங்கால முதல்வர். டேய், ஏன்டா அதெல்லாம் சொல்றீங்க? வெளிய போற மாதிரி சீன்றா, எங்களை உள்ள அனுப்பிச்சிடாதீங்க. நீங்க இங்க உள்ள போங்க. இல்லையா? ஆமா. தம்பி, ப்ரொஃபசர் தம்பி, கொஞ்சம் இல்லங்க. இவங்க எல்லாம் யாரு? அவங்க எல்லாம் இந்த படத்தை நடிக்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ். ஓ, அந்த எம்எல்ஏ நடிக்கிறாரு நீங்களே? அவரேதான். அப்ப வாங்க வாங்க. என்னங்க தம்பி, அவசரமா எங்க கிளம்பிட்டீங்க போல இருக்கு? கரெக்டா சொல்லிட்டீங்க. ரெண்டு பேரும் இலக்கிய விழாக்கு போயிட்டு இருக்காங்க. ஓஹோ, ஆமா, சார் யாரு? என்ன நானே. கேட்டுட்ட? நீங்க கல்யாணம் பண்ணி போறீங்களே, அந்த பொண்ணுங்களோட சொந்த அண்ணன்பா, எம்எல்ஏ. எம்எல்ஏ 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 எம்எல்ஏ. வணக்கம் சார். தேங்க்யூ. இவர் தான் எங்க காலேஜ் பிரின்சிபல். நான் பிரின்சிபல். வணக்கம். வணக்கம். என்னுடைய 2 தங்கச்சிகளையும் உங்க ப்ரொஃபசர்களுக்கு தான் கொடுக்க போறேன். தம்பிங்க எப்படி? ஃபர்ஸ்ட் கிளாஸ், ரொம்ப நல்ல பசங்க. இன்ஃபேக்ட் எனக்கு 2 பொண்ணுங்க இருந்தா இவங்க 2 பேரும் தான் கல்யாணம் பண்ணி Very good. கொடுத்துருவாங்க. எம்எல்ஏ வீட்டு மாப்பிள்ளைகள், நமது பேரரசர் ரவி கோபி. தம்பிகளா, எனக்கு போய் பேசினா பிடிக்காது. நான் உண்மையை சொல்லுறேன். என் தங்கச்சிங்களுக்கு நீங்க தான் மாப்பிள்ளை நினைக்கும் போது ஆக்சுவலா நான் கொஞ்சம் யோசிச்சேன், ப்ரொஃபசர்களுக்கு போய் கொடுக்கணுமான்னு. ஆனா நேர்ல வந்து இங்க பார்த்ததுக்கு அப்புறம், பிரின்சிபல் கிட்ட விசாரிச்சதுக்கு அப்புறம் நீங்க தான் மாப்பிள்ளைன்னு முடிவு பண்ணிட்டேன். தேங்க்யூ சார். உங்க அப்பா அம்மா வந்து என்ன பார்க்க சொல்லுங்க. உங்களே முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணு. சரி. உடனே கல்யாணம். சம்பந்தி எவ்வளவு கேட்டீங்க? 3 லட்சம். ஆளுக்கு 3 லட்சம். சரியா இருக்கா பாருங்க. நீங்க கொடுத்தா சரியாத்தான் இருக்கும். இந்த பணத்தை நீங்க வரதட்சணையா மட்டும் நினைச்சிடாதீங்க. சும்மா கடன் தான். என்ன சம்பந்தி, நீங்க பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. நமக்குள்ள என்ன, இதனோட சீர்வரிசையா வச்சுக்கங்க. சீர்வரிசையாவா? நீங்க நல்லா இருக்கணும். விடியா கால. ஓகே, வரேன். யோ, நமக்கு கிடைச்ச சம்பந்தி தங்கையா. டேய், நம்ம வேலை விஷயமா பொண்ணு என்னாச்சு? அதான்ப்பா வட்டச்செல்லார் வீடு பூட்டி கிடக்கு. பக்கத்துல விசாரிச்சு பார்த்தா அவன் டெல்லிக்கு போயிட்டானா. என்னது, டெல்லிக்கு போயிட்டா? ஆமாப்பா, கல்யாணத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வேலை கிடைக்கும்னு நினைக்கிறேன். கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வேலை கிடைக்குமா? ஆமா. ஏங்க, உங்க பங்காளி எவ்வளவு எங்க மேல மரியாதை நம்பிக்கை வச்சிருக்காரு. இப்ப வேலை கிடைக்கலங்கிற விஷயம் தெரிஞ்சா என்னடா நடக்கும்? ஒண்ணும் நடக்காது. அதான் மச்சானே சொல்லிட்டாரே, காலேஜுக்கே உங்க 2 பேரையும் சேர்மன் ஆக்குறேன்னு. அப்புறம் என்ன? எது சேர்மன் ஆக்குறா? அது மட்டுமாடா, எங்க 2 பேர் கையிலயும் வைர முகூர்த்தம் மாட்டி வெளியே கொண்டு போய் 2 காரை காட்டி காரையும் சேர்த்து ஓட்டுங்கன்றாரு. டேய், இதுக்கு மேலையும் வேலையை பத்தி பேசுங்க வச்சுக்கங்க. உங்கள மாதிரி மடை எவனு கிடையாரா? இனிமேல அந்த வட்டச்செல்லார் தேவை நம்மளுக்கு தேவையில்ல. அவன் சொல்றதான் கரெக்ட். கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களுக்கு வேலைக்கு அனுப்ப மாட்டான்னு நினைக்கிறேன். அதனால பேசாம தாலி கட்டுற வழி பாருங்க. அட என் அட, அதுக்கு மேல ஏதாவது பிரச்சனை இருந்தா நான் பாத்துக்கிறேன்ப்பா. சார், சொல்றதை கேளுங்க. சூப்பர். சார், ஏய், 2 பேரும் இங்க வாங்க. எங்கள் போப்பா. டேய், எம்எல்ஏ வீட்டுல ஏமாத்துன மாதிரி இன்னும் எத்தனை பொண்ணுங்களை ஏமாத்திருக்கீங்க? எந்தெந்த ஊர்ல ஏமாத்திருக்கீங்க? சார், நான் ஏய், உண்மையை சொல்லு, இல்லைன்னா பிச்சிடுவேன். மெட்ராஸ்ல இருக்க ரவுடிங்களுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? சார், என்ன சார் இது, எங்களை போய் ரவுடி லிஸ்ட்ல சேர்த்துட்டீங்க? நாங்க ரவுடிங்க இல்ல சார், படித்த பட்டதாரி வாலிபர்கள் சார். ஏய், மூடுறா வாய. இன்னைக்கு படிச்சவன் தான்டா எல்லா தப்பு பண்ணிட்டு இருக்கான். சார், ஊர் பூரா ஃபைனான்ஸ் கம்பெனி வச்சிருக்கானே, அவன்லாம் யாரு? ரொம்ப படிச்சவங்க தான். சமீபத்துல செக்ஸ் கேஸ்ல ஒரு டாக்டர் அரெஸ்ட் பண்ணாங்களே, அவரும் படிச்சவர் தாங்க. அப்ப ஏன்டா வக்காலத்து வாங்குற? ஏன் சார், அப்ப டாக்டர் மாத்ருபூதம் கூட செக்ஸா தான் டீல் பண்ணிட்டு இருக்காரு. அவரையும் பிடிச்சு உள்ள போட்டுருவீங்களா? சார், நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல சார். என் ஃப்ரெண்டுங்க அவங்க பக்கா ஜென்டில்மேன். ஏய், நீ தானே பிரின்சிபல் ரூம்ல கட்டி போட்ட? யார் அது? நீ ரவுடியா? ஐயே, போலீஸ். ஏய், தொற. துறக்கிறேன் சார். போங்க சார். திமிரா? சார், போடு, போடா. சார், போடு, தாத்தா, போடு. முதல்ல உனக்கு லாடம் கட்டுறேன். நல்ல கட்டுங்க சார். ஒழுங்கா இருந்தா எங்க பசங்களுக்கு எடுத்ததை இவன் தான் சார். 4 மிதி மிதிங்க சார். நல்ல பிள்ளைய பேரை சொல்லி 3 லட்சம் ரூபாய் வரதட்சணை வாங்கிட்டு பெருசா பேசுறீங்களா நீங்க? ஏய், எம்எல்ஏ கிட்ட 3 லட்சம் வாங்குனீங்களா? பிச்சிடுவேன். அடிக்காதீங்க சார், அடிக்காதீங்க சார். அந்த பணத்தை கொடுத்துறேன் சார். இந்தாங்க சார். உங்ககிட்ட இருக்கிற பணத்தை எடுத்து பைசா காலத்துல உதவ வாங்க முடியல.
சார் பணம் கரெக்டா இருக்கா பாருங்க சார். ஏய் கரெக்டா இருக்கா? 50 ரூபா குறையும் சார். பாத்தீங்களா சார், பிராடு பசங்க சார். உள்ள போடா. 50 ரூபா என்ன பண்ணீங்க? சாமி உண்டியல்ல போட்டான் சார். எதுக்கு? கல்யாணம் நல்லபடியா நடக்கணுங்கிறதுக்காக சார். செய்யறதெல்லாம் ஃப்ராடு தானோ? சாமிக்கு லஞ்சமா? பாவிகளா, போய் சொல்லி கல்யாணம் பண்ணி எங்களுக்கு அடி வாங்கி வச்சு. அந்த எம்எல்ஏ கொடுத்த வயிறு மோதிரத்தையும் கொடுத்துருக்கடா. எங்கடா விரல மோதிரத்துக்கான பாக்கெட்ல வச்சிருக்கிறியா? அவனை கொஞ்சம் நல்லா பாருங்க சார். எங்கடா மோதிரம்? உன்னது என்ன? அங்க வை. ஏன்டா வாயில வச்ச? உங்க போலீஸ் ஸ்டேஷன்ல யாராவது திருடிக்குவாங்களோன்னு பயந்து போய் மறைச்சு வச்சிருந்தேன் சார். போலீஸ் சொல்றியா? போடா போ. ஏய் உள்ள போடா. சார் டைரக்ட் சார். என்னையா? குட் மார்னிங் சார். கூல் ட்ரிங்க் சாப்பிடுறீங்களா? எத்தனை வாட்டி என்ன கவனிப்பீங்க? புதுசா ஹீரோயினி வந்திருக்காங்க, அவளை போய் கவனியா. புதுசா ஹீரோனியா? எங்க அங்க சார்? பாரியா. இந்த ஹீரோனியை வச்சு இந்த டைரக்டரோட சீட்டை பிடிக்கிறேன், இந்த ஆளை வீட்டுக்கு அனுப்புறேன். மேடம் 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 குட் மார்னிங் மேடம். ஐ ஆம் ஜேம் சிட்லி. மேடம் காபி சாப்பிடுறீங்களா, கூல் ட்ரிங்க் சாப்பிடுறீங்களா, டீ சாப்பிடுறீங்களா? நோ தேங்க்ஸ். அப்புறம் உங்க முகத்தை பார்க்காமே சொல்றேன் மேடம், எதிர்காலத்துல நீங்க ஒரு பெரிய சிம்ரானாவும் ஜோதியாவும் வருவீங்க, இது சத்தியம். தேங்க் யூ. அப்புறம் ஒரு சின்ன ஹெல்ப் மேடம். என்னன்னு கேட்டீங்கன்னா நான் நல்லா சூப்பரா ஆக்ட் பண்ணுவேன் மேடம். எனக்கு சினிமால ஒரு சின்ன சான்ஸ் வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களை சாகுற வரைக்கும் மறக்க மாட்டேன். என்ன மேடம் பேசாம இருக்கீங்க? ஓஹோ, கருப்பா இருக்கணும்னு பாக்குறீங்களா? ரஜினிகாந்த்ல இருந்து வடிவேல் வரைக்கும் கருப்பா தானே இருக்காங்க. இத போய் ஃபீல் பண்ணிக்கிறீங்க மேடம். மேடம் மேடம் கண்ணம்மா நீயா? ஏய் எந்திரி எந்திரி லூசு. ஆமா யார கட்டிங்க வந்த? யார கட்டிங்க அடிக்க வந்த? எம்எல்ஏ நடிகர் அடிக்கணும்னு சொன்ன, அவர் தான் இந்த ப்ரொடியூசர் சொல்லி இந்த படத்துல சான்ஸ் வாங்கி கொடுத்தாரு. அவன் சொன்னா நீங்க வந்துறதா? ஏய் என்கிட்ட என்ன சொன்ன? நீங்க டைரக்டர் அவனுக்கு பின்னால தான் நடிப்பேன்னு சொன்னீங்கல? சொன்ன. அப்புறம் எங்க வந்த? நீங்க எப்ப டைரக்டர் ஆகுது, நான் எப்ப நடிக்கிறது? நீங்க இன்னும் டீ காஃபி தான் குடிக்கிறீங்க. ஏய் ஏய் நில்லு. அடைய பத்தியா? ஏய் ஏய் நான் கூப்பிட போயிட்டு இருக்கியா? மேக்கப் போட்டல பெரிய ஐஸ்வர்யா ராய் நினைப்பா. இந்த பார் சொல்ற கேளு. இந்த கம்பெனி டுபாவர் கம்பெனி 2 நாள்ல பேக்கப் பண்ணிட்டு 3 நாள் வீட்டுக்கு போயிருவாங்க. அவசரப்பட்டு நீங்க நம்பி தெருவுல தெரியாத. நான் ஹீரோ ஆனவன நீ ஹீரோனி ஆகலாம், அது வரைக்கும் பொறுமையா. நான் ஹீரோ நடிச்சு கூட நீங்க ஹீரோ ஆகலாம். ஏய் நீ எனக்கு சான்ஸ் தரியா? என்ன ஏய்தா பேசிக்கிட்டு இருக்க? வா வீட்டுக்கு. ஐயோ என்ன ஹீரோயினி கை பிடிச்சிடுங்க. அவசரப்பட்டு கை நீட்டவள வச்சுக்கிறாங்க. என்ன? அவன் யாரு தெரியுமா? யாரு? என்னோட லவர். நான் கட்டிக்க போற பிள்ளை. வேண்டாம் அவட்டே கேளுங்க. நீ இப்படி வா. மேடம் இந்த டீ குடுக்குற பையனா உங்க லவர்? நோ நோ நோ, இவர் யாருன்னே எனக்கு தெரியாது சார். அப்படியா? சார் எனக்கு தமிழே கொஞ்சம் கொஞ்சம் தான் சார் தெரியும். நான் பிறந்தது மும்பைலோ, நான் படிச்சது அமெரிக்காலோ. சார் ये ஃபேமிலியே நார்த் இந்தியா சார். ஓஹோ, அப்ப இந்த ஆளு உங்களுக்கு தெரியாது? நான் பார்த்ததே இல்ல. Who are you man? ஏண்டி நான் சொன்னது யாங்கிட்டே தெரியும். யாங்கிட்டே ஏய் பய ஏய் நம்ம ஹீரோயினி மேல கை வச்சா போட்டு அடிங்க அவனை. நம்மள ஒருத்தன் ஏமாத்தான்ல, நம்ம வாழ்க்கையவே சின்ன பின்னமாக்குனான்ல, அவனை கண்டுபிடிச்சு போலி போட்டு தாண்டா மத்த வேலையே. முதல்ல அவன் ஏரியால போய் தேடி எப்படியாவது கண்டுபிடிச்சு அவங்கிட்ட நம்ம பணத்தை வாங்கணும்டா. அண்ணே ஒரு டீ போடுங்க. அக்கவுண்ட்ல வச்சுக்கோங்க. பாத்தியா நம்ம நிலைமைய? நம்ம கையில இருந்த காசை கொடுத்துட்டு அக்கவுண்ட் சொல்ல வேண்டியதா இருக்கு. இந்த பார், முதல்ல நம்ம லஞ்சம் கொடுத்து வேலை வாங்கணும்னு நினைச்சேன் பார், அது பெரிய தப்புடா. டேய் நாம என்னடா பண்ணுவோம்? 4 பேர் கொடுத்தாங்களே, நாமளும் லஞ்சம் கொடுத்தோம். ஆனா அவன் இந்த மாதிரி நம்மளை எல்லாம் ஏமாத்திட்டு போவான்னு நமக்கு தெரியுமா? இந்த வட்ட செயலாளர் வடுகநாதர் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு கவலையே இல்லங்கறேன். நன்றி சார். உங்க 2 பசங்களுக்கு MBBS சீட் வாங்கி கொடுக்க வேண்டிய பொறுப்பு என்னோடது. ரொம்ப நன்றிங்க. வட்ட செயலாளருக்கு கட்டம் சரியில்லடா, அதனாலதான் நம்ம கையிலேயே வந்து மாட்டிக்கிட்டான். அப்புறம் சார் நீங்க 2 பேரும் ஆளுக்கு 1 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துருங்க. அவ்வளவு பணம் எடுத்துட்டு வரலையாங்க? எடுத்துட்டு வரலையா? என்னையா பொழப்புது? ஒரு வேலை ஆகணும்னா பணத்தோட வர்றதில்ல. ஐயா வணக்கம். டேய் பணம் கைக்கு வர்றது குறுக்கு பேசாதீங்க. ஆமா நம்ம 2 பேரும் எந்த ஊரு? கொட்டாம்பட்டிங்க. கொட்டாம்பட்டியா? கொட்டாம்பட்டிக்காரனுக்கு 2 பேருக்கு தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வேலை வாங்கி கொடுத்தேன். ஒருத்தன் பேர் வந்து ரவி, இன்னொருத்தன் பேர் வந்து கோபியா. கோபிதான். அவங்க 2 பேருக்கும் பழனியப்பாஸ் காலேஜ்ல வந்து ப்ரொஃபசர் வேலை வாங்கி கொடுத்தேன். மாசம் 25,000 ரூபாய் சொலையா சம்பாதிக்கிறானுங்க. அது மட்டும் இல்ல, எம்எல்ஏ தங்கச்சிகளை கல்யாணம் பண்ணிட்டு சும்மா ஜாம் ஜாம் இருக்கானுங்க. இப்ப பார்த்தாலும் என் கால்ல விழுவானுங்களே. இல்லடா, கழுத்த பிடிக்க போறானுங்க. பார்த்த மாதிரி இல்ல. இல்ல அங்க பாரு.
ஏண்டா எங்களை ஏமாத்தினது இல்லாம எங்க ஊர்க்காரங்களை வேற ஏமாத்த பாக்குறியா? அடிக்கிற வேலையில வச்சுக்கலாமா? கேப் மாதிரி நீ யாரு, என்னென்ன தில்லுமுல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கிற, யாரெல்லாம் உன் மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க எல்லாத்தையும் தெரிஞ்சு வந்திருக்கோம்டா. குப்பையில தேசத்தையே கெடுத்துட்டீங்க. எங்கடா வச்சிருக்க எங்க படத்தை? எங்க குடுறா இங்க. எங்க படத்தை குடுறா. எங்க பணம் எங்க? எங்கிட்ட இல்ல, மேல எடுத்துக்கு போயிருச்சு. யாரா சொல்றா? சொல்லு. தண்ணி கொஞ்சம் தண்ணி கொடுப்பா. என்னடா சோடா வாடா. டேய் சோடா கேக்குறடா. விடாத அத போற பாரு. போடா. அட ச்சே ஓடிட்டான்டா. அட ச்சே அதானே. ரவி ஒரு சிக்கன் நூடுல்ஸ், ஒரு மட்டன் ஃப்ரை, ஒரு ஆம்லெட் புரட்டி போட்டு கூட அந்த பக்கம். அப்படியே 4 ஃபிஷ் ஃப்ரை ரெடி பண்ணிக்க. இந்த ஆர்டர் கொடுத்துட்டு வந்துடுறேன். ஏப்பா பேப்பர் ரோஸ்ட் எங்கப்பா? இந்தா முதல்ல பேப்பர் படி ரோஸ்ட் வருது பின்னாடியே. ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணது யாரு? ஹலோ நான் தான்ப்பா. இந்தா என்ன இவ்வளவு ஃபாஸ்டா வீசுற? அதான் ஃபாஸ்ட் ஃபுட். ஏப்பா சூப்பு கேட்ட என்னாச்சுப்பா? அப்படியா? இந்தா டம்ளர் பிடி சூப் வந்துகிட்டே இருக்கு. எவ்வளவு ஆச்சுப்பா? 45 ரூபாய். இதா சேஞ்ச் பண்ணு. அண்ணா ஒரு ஆப்பாயில் பொண்ணா சூப்பரா பொண்ணா. டேஸ்ட்ப்பா இதே மெயின்டெய்ன் பண்ணு. ரொம்ப தேங்க்ஸ். ஆவுட் சாப்பிட்டவன்லாம் காசை கொடுத்துட்டு போயிட்டே இரு. இந்தா பாருப்பா ஒரு ஆஃப் பாயில போடு. தக்காளி சட்னி போடுங்க. தக்காளி சட்னி ரெடி ஆகுது. அது வரைக்கும் தக்காளியை ஒரு கடிச்சிக்க. chicken 65. பாத்துக்க கல்லாவா இல்லாட்டி குல்லாவா போட்டுருவானுங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். கேஸ் தீர்ந்து போச்சா ஆட்டோ எடுத்துட்டு போய் ஒரு சிலிண்டர் வேணும் தெரியாடா? ஆமா எல்லா வேலையும் நானே பண்ணணும். ஜேம்ஸ் சீட்ல எதுக்கு இருக்கு? அவன் அனுப்ப வேண்டியதானே. டேய் அவனை சிக்கன் வாங்கினார் சொல்லி 1 மணி நேரம் ஆகுதுடா, இன்னும் வரல பாரு. சிக்கன் வாங்க போனானா பக்கத்துலயே தான் பிராண்டி ஷாப். அடிச்சிட்டு மல்ல அந்த போல இருக்கு. அவன் திருந்தவே மாட்டான்டா. இந்த பார் வரும்போது எங்கேயா கடை தூக்கிட்டு. ஓகே ஒரு பிளேட் நூடுல்ஸ். ஒரு பிளேட் நூடுல்ஸா? நூடுல்ஸ் வர லேட் ஆகுது. முதல்ல பிளேட் எப்படி? சாரி குறி தவறிடுச்சு. சார் ஒரு நிமிஷம். என்ன சார் சாப்பிட்டீங்க? நூடுல்ஸ் ஒரு 65. ஏம்பா ஒரு பிளேட் சிக்கன் நூடுல்ஸ் போடுங்க. இந்தாங்க. ஸ்டாப். ரன்னிங்ல இறங்காத. டேய் சரக்கு இறக்குடா. சரக்கு இறக்கியாச்சுடா போறேன். ச்சே, உள்ள இருக்க சரக்கு. அதுவா? வாடா ராசாத்தி. நீதான்டா என் படத்துல அடுத்த சிக்கு. டேய் என்னடா? நான் உன்னை சிலிண்டர் தானே வாங்கினு சொன்னேன். என்ன பொண்ணை கூட்டு வந்திருக்கீங்க? என்ன நடந்தது? ஐ அம் டாக். சொல்லு போ. ஏ மச்சான், சிக்கன் வாங்குறதுக்காக கடை வாசல்ல காலை தூக்கி இப்படி வச்சேன். திரும்பி பார்த்தா இந்த பொண்ணு சூப்பரா டான்ஸ் ஆடிக்கிட்டு பிச்சை எடுத்துக்கிட்டு. இதை வச்சுக்கிட்டு ஒரு கலைவாணி கடத்துல பிச்சை எடுக்கலாமா அப்படின்னு வண்டியில தூக்கி போட்டு நேரம் இங்க கொண்டாட்டு இவளை நம்பர் 1 ஹீரோனி ஆக்கி அவளுக்கு காட்டு. போடா. ஏன்டா நம்மள எவ்வளவு பிரச்சனையில இருக்கோம், இவ்வளவு ஹீரோயினா காட்டானா? இத பார் ஒழுங்கு மரியாதையா எங்க இருந்து கூட்டிட்டு வந்தியோ அங்கேயே கொண்டு போய் விட்டு, இல்ல கைய காலை வெட்டிடுவேன். மச்சான் விடுறா. அவசரப்படாத. நமக்கோ தட்டு கழுவுறதுக்கு ஒரு ஆள் வேணும், அவளுக்கோ வயிற்ற கழுவுறதுக்கு ஒரு வேலை வேணும். தூக்கி அவளை அதுல போட்டோம்னா அவ பாட்டுக்கு மாங்கு தட்டை கழுவிக்கிட்டு இருப்பா. அது மட்டும் இல்ல, வர்ற வழியில இத பாத்தியா, அவ சைஸுக்கு ஏத்த மாதிரி சூப்பர் மாடர்ன் ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை அவளுக்கு மாட்டி விட்டு டெய்லி ஒரு 1 hour சாயந்தரம் அப்படி ஒரு டான்ஸ் போட விட்டோம்னு வச்சுக்கேன், கூட்டம் அள்ளிக்கும் வியாபாரம் எகிரிக்கும். பாக்குறியா அவன் டான்ஸ? ஒத்தி கொண்டு தாண்டி ஒரு ரவுண்டு இப்ப உலகம் சுழலுதடி பல ரவுண்டு. ஒத்தி கொண்டு தாண்டி பாட்டு தீரண்டு என் புத்தி எங்க போகுதடி வீட்டை மறந்து. ஒரு தன்னானே இத்தனை பேர் முன்னாடி இந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து கேவலப்படுத்துறீங்கடா. நீங்க திருந்தவே மாட்டீங்கடா. சோத்துக்கே தாளம் போடுறான், டான்ஸ் ஆடக்கூடாதுடா. டேய் போடா நீ. உட்கார்றா. உன் வேதனை எனக்கு புரியுதுடா. என்ன செய்யறதுடா? அவளுகளை பழி வாங்குறதுக்கு எனக்கு இதை விட்டா வேற வழி தெரியலையடா. டேய் ஒரு ஏழைய வச்சு தாண்டா பணக்காரிகளுடைய திமிரை நம்ம அடக்க முடியும். என்ன பொறுத்த வரைக்கும் இதை ஒரு வர்க்க போராட்டமாவே நான் நினைக்கிறேன்டா. டேய் தத்துவத்தை பேசிட்டு தண்ணி அடிச்சிட்டு இருக்கேன். நீங்க உருப்படவே மாட்டீங்க. அவளுக்கு பண்ண துரோகத்துக்கு நம்ம 3 பேரும் குடிச்சே ஆகணும்டா. கரெக்டா. உள்ள எரியிற துரோக தீய இந்த தண்ணியால தான்டா அணைக்க முடியும். டேய் அவங்க என்னைக்கோ பண்ண அவமானத்தை இன்னைக்கு பேசுறியடா. 10 நிமிஷத்துக்கு முன்னாடி அவளுங்க வந்தானுங்கடா, நாக்கப்பிடிங்க சாரா மாதிரி என்ன கேவலப்படுத்திட்டு போயிட்டானுங்க. எனக்கு எப்படிடா இருக்கும் ஃபீலிங்? என்னது 10 நிமிஷத்துக்கு முன்னாடி அவங்க இங்க வந்தாங்களா? ஆமாண்டா. என் பொண்டாட்டி என்ன தெரியுமாடா கேட்டா, இந்த ஹோட்டல் எப்படி வச்சிருப்பாங்கன்னு. அதுக்கு உன் பொண்டாட்டி என்ன தெரியுமாடா சொன்னா, திருடி கொள்ளடிச்சு வச்சிருப்பாங்கன்னு சொல்றாங்க. அந்த இடத்துல தூக்கி போட்டு அவளை மிதிக்காம வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்ன சொன்னாலுங்க? டேய் மச்சான், தெரியாம தான்டா கேக்குறேன். எதுக்காகடா அவங்க நம்மள இப்படி துரத்தி வந்து அவமானப்படுத்துறாங்க? நாம அவங்களுக்கு என்னடா துரோகம் பண்ணோம்? கொஞ்சம் கூட அவங்களுக்கு மனசாட்சியே இல்லையாடா? மச்சான், கல்லு மாதிரி இருக்க மனசே கரை வச்சுட்டாளுங்கடா.
நீ அளப்படாது அத மறக்கிறதுக்கு ஒரு பெக்காச்சு அடிச்சாங்க உள்ள கீழ ஊத்தி அது முடி வைக்கப்பா மச்சான் நீ ஒரு பேண்ட் சட்டை போட்ட ஆல மரண்டா உன்னுடைய நிழல்ல தாண்டா நாங்கெல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நீ சாஞ்சிட்டேடா நாங்கெல்லாம் காஞ்சிருவோம்டா ஒரு பெக்கேடுறா இந்த குடுறா நாம குடிக்கிறதுக்காக வாழறடா இந்த ஒரு தத்துவத்தை மனசுல வச்சுக்கிட்டாவது நீ குடிச்சு ஆகணும் அதுக்கு ஆகும்பா வாயில ஊத்துறா குடுறா எனக்கு லொகேஷன் தெரிய மாட்டேங்குது குடுறா குடி ஊத்து ரெட்டியா வச்சு ஊத்துறா ஐயோ மனைவி டார்ச்சருக்கு இதுதான்டா மருந்து டீ சாப்பிடுங்கம்மா சார் அம்மா டீ சாப்பிடுங்கம்மா ஏப்பா இந்த பொண்ணோட ஆடுற பையனை கூப்பிடுப்பா சார் அவர் வரலையா சார் வரலையா உனக்கு எப்படி தெரியும் மேனேஜர் பேசிக்கிட்டார் சார் ஐயோ என்ன பண்றது சார் நான் நல்லா ஆடுவேன் சார் டீ காபி கொடுக்கணும் டான்ஸ் வராது போயா சார் 10 வருஷமா போராடிக்கிறதுக்கு சார் இந்த பாருங்க டான்ஸ் கார்டு முதல்ல வச்சிருக்கேன் சார் ஓ டான்ஸ் கார்டுலாம் வச்சிருக்கியா நீ ஆமா சார் ஹெல்ப் பண்ணுங்க சார் ஏப்பா இந்த பையனுக்கு Dress ஒன்னு கொடு சார் Dress நானே வச்சிருக்கேன் சார் இத புடிங்க சார் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க சார் நான் போட்டு வந்திருக்கேன் ஐயோ ஐயோ நான் என்ன பண்ணுவேன் ஐயோ வாடா ஆஹா ஐயோ என் கடவுள் படுத்துச்சு டேய் செங்கல் வரயா டேய் டேய் மச்சான் எப்போ வந்தீங்க சரி இப்பதான் வந்திருப்பீங்க மாமா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சரி நல்லா தான் இருப்பேன் இருக்க வரேன் நீ ஹீரோ ஆவறன்னு சொல்லி தானே ஊர்ல இருந்து வந்த இங்க என்னடா டீ காபி நான் கொடுத்துட்டு இருக்க அத ஏன்டா மச்சான் கேக்குற சினிமாவுல ஹீரோ ஆகுறது சாதாரணம் நினைச்சு வந்துட்டேன் ஆனா இங்க வந்து பார்த்தா பெரிய போராட்டமா இருக்கு குள்ள போய் காணா போயிட்டாப்பா நான் எப்படி ஆளு விடுவேனா டீ காப்பியா கொடுத்தாலும் உள்ள பூந்துட்டல மாமா பிசில் ஊதிட்டாங்க லேட் ஆச்சுன்னா வேற ஆள மாத்திடுவாங்க இருக்க வரேன் தங்கறதுக்கு தங்குறதுக்கு தானே ஏன் வீட்டுல ஏன் பயப்படுறீங்க தைரியமா இருக்க வந்துடுறேன் ஆட்டோ வாங்க 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 வாங்கடா நம்ம ஆட்டோ வாங்க இவ்வளவு பெருசா இருக்கு அப்புறம் மச்சான் சொல்றா இதான் என்னுடைய பேலஸ் நீங்க இங்கதான் தங்க போறீங்க இங்கதான் தங்கணுங்கிற அவசியம் கிடையாது இந்த இடத்துல நீங்க எங்க வேணாலும் ஓடி ஆடி பாடி திரியலாம் என்ஜாய் அப்ப மாடியில விளையாடலாமா அங்க கூட என் ஃப்ரெண்ட் தானே இருக்கான் இப்ப தற்சமே ஃபாரின் போயிருக்கான் அங்கேயும் நல்லா என்ஜாய் பண்ணலாம் டோட்டல் நம்ம கண்ட்ரோல் தான் ஓகே அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன நீங்க வாடகை கொடுக்குங்கிற அவசியம் இல்ல ஏன் ஓனர் செத்துட்டானா கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் மாசம் மாசம் வாடகை பணம் கொடுக்குறது வக்கு இல்ல இதுல கூட 2 பேர் அழிச்சிட்டு வண்டியா யாரா அவனுங்க போடா வெளியே ஹலோ ஹலோ ஒரு ஓனர் குடியிருக்க மரியாதையா பேச பழக்க உனக்கு என்ன மரியாதை நீ சினிமாக்காரன் தானே என்ன பத்தி என்ன வேணாலும் பேசு நான் நேசிக்கிற சினிமாவை கேவலமா பேசுனேன் நடக்கிறதே வேற ஒரு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் கட்டபொம்மை நான் நடிச்சனாலதான் வீரபாண்டிய கட்டபொம்மை யாருன்னு இந்த நாட்டுக்கு தெரிஞ்சு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உலகம் சுற்றும் வாலிபன் படத்தில் நடிச்சனாலதான் இந்த உலகம் எப்படி இருக்குன்னு ஜனங்களுக்கு தெரிஞ்சு இவ்வளவு ஏன் நம்ம ரஜினி பாட்ஷாவிலே நடிச்சதுனாலேதான் ஆட்டோக்காரங்களுடைய பெருமையே தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிஞ்சது கரெக்டா சொன்னடா நான் இங்க இருக்கனாலதான் நீ யாருன்னு இந்த தெருவுக்கு தெரிஞ்சு பி கேர்ஃபுல் கை பேசாத இந்த ஜில்ஜிலிப்பா வேலைலாம் காம்பவுண்டுக்கு வெளியில வச்சுக்கோ முதல்ல இந்த மாசம் வாடகை ஏடுறா அப்படி கேளியா அப்படி கேளு டேய் மச்சான் சில்லறை காசு ஒரு 2000 ரூபாய் கொடு 2000 உனக்கு சில்லறையா சும்மாடா டேய் குடா மச்சான் இரு ஆமா இல்ல எவ்வளவு இருக்கு 2100 இந்த 100 அப்படி அப்புறம் வாங்குறேன் இந்த அடுத்த மாசம் வாடகை சேர்த்து வச்சுக்கியா இதுக்கு மேல பேசப்படா நீ ஆமா இவன்லாம் யாரா உன மாதிரி சினிமால சான்ஸ் எடுத்து அலையற பசங்களா இந்த மாதிரி வெட்டி பசங்களா இருக்க கூடாது முதல்ல வெளிய போ சொல்லு வெட்டி பே கட்டி பெண் பேசப்படாது அவங்க ரேஞ்ச் என்ன தெரியுமா பழனியப்ப காலேஜ்ல ப்ரொஃபசரா இருக்காங்க சும்மா சொல்ல வேண்டிய சொல்லி தானே ஆகணும் மந்த்லி 20000 ரூபாய் சம்பளம் மைண்ட் இட் தள்ளு சார் நீங்க ப்ரொஃபசரா நீங்க யாருன்னு தெரியாம கொஞ்சம் மரியாதை குறைவா பேசிட்டேன் தயவுசெய்து தப்பா எடுத்துக்காதீங்க பரவாயில்லைங்க டேய் ஏண்டா டேய் என்னடா அந்த வீட்டு ஓனர் கிட்ட நாங்க ப்ரொஃபஷன் எதுக்காக போய் சொன்னேன் நாளைக்கு உண்மை தெரிஞ்சா நம்மள தப்பா நினைக்க மாட்டாரு மச்சான் அந்த ஆளு டென்ஷன் பார்ட்டி அவன்கிட்ட வேலை இல்லைன்னு உண்மையை சொன்னோம்னா நம்மள நிக்க விட மாட்டான் அப்பயே அடிச்சு விரட்டி இருப்பான் அதனாலதான் நீங்க ப்ரொபோசல்னு ஒரு பொய்ய சொன்னேன் அது மட்டும் இல்ல மெட்ராஸ்ல முழு உண்மையும் பேசப்படாது பாதி பொய் பாதி உண்மையை பேசினா தான் வாழ விடுவாங்க இந்த வேலைக்கு ஊர்ல மாடு மேய்ச்சிருக்கு மச்சான் மச்சான் என்னடா கோலம்லாம் அப்புறம் போடலாம் அங்க பாத்தியா எதிர்த்த வீட்டுல சூப்பரா 2 ஃபிகர்ஸ் அதுங்க யாரா இருக்கும் டேய் அந்த ஓனரோட தங்கச்சி சொல்ல ஊர்ல இருந்து சொந்தக்காரங்க வந்திருக்காங்க அவங்களா இருக்கும் அப்ப நான் ஒண்ணு பண்ணட்டுமா நம்முடைய டீடைல்ஸ்லாம் அங்க கொடுத்துட்டு அதுங்க பயோடேட்டாவை அப்படியே அள்ளிட்டு வந்துட்டுமா அதெல்லாம் ஒண்ணு வேணாம் வேலையை பாரு போ போடா நீ வேஸ்ட்ரா பக்கத்து வீட்டுல என்ன நடக்குது அங்க யார் வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதா நம்ம பண்பாடே அத போய் வேண்டாங்க இங்க ஏய் மக்கு இங்க வா என்ன ஒரு கம்பி கோலம் கூட போட தெரியல உனக்கு அங்க பார் ஒரு ஆம்பளை எவ்வளவு அழகா கோலம் போட்டுட்டு இருக்காரு
நான் தான் கோலம். ஆமா, எதுக்கு ஆம்பளைங்க கோலம் போடுறாங்க? பொண்டாட்டிங்க இல்லையோ? பொண்டாட்டிங்க பிரசவத்துக்காக ஊருக்கு போயிருப்பாங்க, அதனால ஆம்பளைங்க வீட்டு வேலை செய்யறாங்க. இது என்ன கேள்வி? இந்த பிரச்சனையை நான் முளையிலேயே கிள்ளிடுறேன். டேய் வேணாடா. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க 2 பேரும் அவசரப்பட்டு பேசி எங்களை இன்சல்ட் பண்ணிட்டீங்க. அப்படி என்ன பேசிட்டோம்? எங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு, பொண்டாட்டிக்கெல்லாம் ஊருக்கு போயிருக்காங்க பிரசவத்துக்காகன்னு சொன்னீங்கல்ல. ஆக்சுவலா எங்களுக்கு இன்னும் மேரேஜே ஆகல, நாங்க பேச்சுலர்ஸ். ஓ, வெரி சாரி. இட்ஸ் ஆல் ரைட், நான் உங்களை மன்னிச்சிட்டேன். அது மட்டும் இல்ல, நாங்க 2 பேரும் பழனியப்பாஸ் காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருக்கிறோம். எங்களுடைய மந்த்லி சேலரி மட்டுமே மந்த்லி 20,000க்கு மேல எகிருது. இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நாங்க உங்ககிட்ட கேட்டோமா? கேட்கல, இருந்தாலும் நெய்பர் சொல்ல வேண்டியது எங்க கடமை இல்லையா? கேட்காம சொல்றது கடமை கிடையாது, லூசுன்னு அர்த்தம். கெட் அவுட். இந்த ரவுடி யார், உங்க பாடி கார்டா? ஐயோ, கோயில்பட்டி வீரலட்சுமிடாது. மச்சான், அந்த சுடிதார் போட்டு மூக்கு முழியுமா ஒரு பொண்ணு இருக்குது பார், அது கொஞ்சம் சாஃப்ட் டைப். ஆனா 2 ஆள் சைஸ்ல ஒரு திமிசு கட்டை இருக்குது பார், அது சாப்பிடுற டைப். அது இருக்கட்டும், உன்னை யார் நாம ப்ரொஃபஸரா வேலை சொன்ன அந்த பொண்ணுகிட்ட சொல்ல சொன்னது? என்ன பேச்சு பேசுற நீ? அப்படித்தான் அந்த டுபாக்கூர் அங்க பொய் சொல்லி வச்சிருக்கான். இந்த பாரு மச்சான், பொய் சொல்லவே கூடாது. அப்படி சொல்லிட்டோம், அதை கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணணும். அதான் நம்ம பண்பாடு, மறந்துடாத. ஏண்டி 2 பேரும் ப்ரொஃபஸர்னு சொல்றாங்க, மாசம் 20,000 சம்பளம்னு சொல்றாங்க. ஒரு 500 ரூபாய் கொடுத்து வேலைக்கு ஆள் வச்சுக்கலாமே. ஒருவேளை கஞ்சனுங்களா இருப்பாங்களோ? சிச்சி, அப்படிலாம் இருக்காது. உலகமகா கஞ்சனுங்களா இருப்பாங்க. மச்சான், இப்ப இதுக்கு நீ பதில் சொல்றியா இல்ல கும்ப? டேய் மேடம், ப்ளீஸ் கொஞ்சம் இப்படி வரீங்களா? அப்படியே அந்த ஸ்டண்ட் பார்ட்டியையும் வர சொல்லு. நீரு இப்படி வா. மேடம், நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க ஒண்ணு கஞ்ச பசங்க இல்ல. பெர் டே 2000 செலவாகுது தெரியும்ல? டேய், இப்ப நீங்க சொன்ன மாதிரியே எங்களுக்கு கல்யாணமா எங்க பொண்டாட்டி பிரசவத்துக்கு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப எங்களுக்கு இதெல்லாம் தெரியாது, நாங்க கஷ்டப்படக்கூடாது. அதனால்தான் இப்பவே நாங்க இதெல்லாம் கத்து வச்சிட்டு இருக்கோம். எப்படி? ஆணும் பெண்ணும் சமம்ங்கிறத வெறும் வார்த்தையில சொல்ல மாட்டோம், செயல்ல செய்து காட்டுவோம். அப்படிதானடா? வாவ், வெரி குட். உங்க பாலிசி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நைஸ் மீட்டிங் யூ திம். என்ன சொன்ன? என்ன சொன்ன? மணி 7:30 ஆகி போச்சு, இன்னும் வரல. என்ன வரல? இடியட், காபி சாப்பிட்டா தான் வரும்னு சொன்னல. அவன் மறந்துட்டான், கத்திட்டு இருக்காத விடுறா. என்ன மறந்து? கேர்ள்ஸ் இருக்காங்க, பாத்து பேசுறா. கேர்ள்ஸா? அங்க. வேற ஆர் தி கேர்ள்ஸ்? சூப்பர் பிகர், சூப்பர் கேர்ள்ஸ். சார், நான் சொன்னல ஊர்ல இருந்து சொந்தக்காரங்க எல்லாம் வந்திருக்காங்க. அது இவங்க தான், பெரியக்கா சின்னக்கா. ஓ சிஸ்டர்ஸ். our relation. Hey, no touching, only talking. Okay, okay. I am very shy. அக்கா, நான் சொன்னல எங்க வீட்ல ஹீரோ சார் இருக்காரு, இவர்தான். ஓ, வணக்கம். ஹாய். இவர்தான் என்ன 3 மாசத்துல ஹீரோயின் ஆக்குறேன்னு சொல்லிருக்காரு. 3 மாசம் வேணா ஆக்குவான். அஜித் விஜய் எல்லாருக்கும் டியர் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லம்மா, இந்த ரஜினி கமல் இருக்காங்கல்ல, அவங்க ஏன் கூட சேர்ந்து ஆக்ட் பண்ணனும் ஒரே டார்ச்சர். ஒரு ஹீரோவும் டைரக்டர் ரெண்டு பார்த்து துப்போனா. சார், சார், நாங்க ஷூட்டிங் வந்தா அவங்கள எல்லாம் பார்க்கலாமா? ஷூட்டிங் பார்க்கணும் அவ்வளவுதானமா? நீங்க என்னைக்கு ஷூட்டிங் பார்க்கணும் சொல்லுங்க, நான் அன்னைக்கே ஷூட்டிங் வந்துட்டேன். சார், ஆட்டோகிராஃப் ப்ளீஸ். ஆட்டோகிராஃப் என்னடா? கையெழுத்துறா மூதேவி. ஓகே ஓகே, போடலாமே போடலாமே. அம்மா பேனா இருக்கா? உங்க பாக்கெட்ல இருக்கே. இருக்கு இருக்கு இருக்கு. கரும. டேய் கொஞ்சம் குனி. எதுக்கு? குனிடா. சொந்தக்காரங்களுக்கு லெட்டர் எழுதுறியா? என்னடா? இந்தமா. Thank you sir. Okay. Thank you. See you. ஓகே பரவாயில்ல. ஏய் இல்லடா டுபுக்கு. ஏன்டா உன் மனசுல நீ என்னடா நினைச்சிட்டு இருக்க? என்னடா? வந்ததுல இருந்தே ராங்கா பேசிட்டு இருக்க நீ. ஏன்டா நீ ஒரு 2ஆம் கிளாஸ் ஃபெயில், நாங்கெல்லாம் படிச்ச பட்டதாரிங்க, என்ன குனிய வச்சு முதுகுல கையெழுத்து போடுறியா நீ? ஏய் சினிமாவுக்கு படிப்பு தேவையில்ல, இமேஜ் தான் முக்கியம். உனக்கு காமராஜர் வீடு தெரியுமா? தெரியாதே. ராமராஜ வீடு நம்பர் 3 வாவுசி தெரு கோடம்பாக்கம்னு குழந்தை கூட சொல்லுடா. தட் இஸ் சினிமா. அவுட். கண்ட்ரி ப்ரூட். ஏண்டா கோபி, அங்க என்ன அவ்வளவு கூட்டமா இருக்கு? அது ஏதோ ஏழைப்பாளைங்களுக்கு கூழ் ஊத்துறாங்க போல இருக்கு. நல்ல விஷயம் தானே. டேய், நம்மளும் ஒரு கிளாஸ் குடிச்சிட்டு வந்துடலாமா? என்னது? நாம போய் கூழ் குடிக்கிறதா? ஏண்டா விளையாடுறியா நீ? டேய், நம்ம கிட்ட இருக்கிறது 2000 ரூபாய் தான். அதை வச்சுதான் இந்த மாசம் முழுக்க ஓட்டணும். அதனால ஒருவேளை இங்க சாப்பிட்டோம்னா 50 ரூபாய் மிச்சமாகும் இல்ல? யாராவது பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்கடா? டேய், நாம இங்க யாருன்னு தெரியாது, வா வாடா. ஒரு எம்ஃபில்ரா. அப்ப நான் மட்டும் என்ன? வாடா சார், கொஞ்சம் வழி விடு. வரிசையில வர்றதா? இது சரிப்படாது. இப்ப ஏர் ரூட்ட பாரு. வரிசையில வா, வரிசையில வா. ஏய் இந்த பாத்திரம் சரியில்ல, மாத்து. வரிசையில வா, வரிசையில வா, வரிசையில வா. வாடா. ஐயா வணக்கம். வணக்கம். என்னையா? எங்களுக்கும் கொஞ்சம் கூழ் குடுக்குறீங்களா? ஏன் பாத்திரம் கொண்டு வரலையா? இல்லீங்களே. பாத்திரம் கொண்டு வரோம், மணி ஆட்டோ வந்தீங்க. போங்கயா, போய் பாத்திரத்தை எடுத்துட்டு கீழே வாங்கயா. அப்படிலாம் சொல்லாதீங்க.
நாங்க பட்டாதாரிங்க, எம்பில், ப்ரொஃபசர் ஆக போறவங்க. நாங்க படிச்ச படிப்புக்காவது ஒரு மரியாதை கொடுங்க ஐயா. ஆமாங்க. யாரா இருந்தாலும் கியூ தான். போங்க. வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங்? You know Mr. Varadarajan, Chief Executive Officer of this temple? I have worked with him in Kumbakonam and Mayavaram. டேய் சும்மா. You know Annadana Thittam of Tamil Nadu? I know CM. I will dismiss you. யோ ஊத்தி குடியா. சீக்கிரம் ஊத்துங்க. சீக்கிரம் ஊத்தியா. ஐயா இந்தாங்க. அப்படியே 2 சொம்பு பார்சல் எடுத்து. 2 சொம்பு பார்சல். எங்க 2 பேருக்கு நீங்களே கொஞ்சம் கூட கொடுத்துங்களே. நீங்க எல்லாம் யாரு? வேர்ல்ட் பேங்க்ல ஆபீசர்ஸா? இல்லங்கய்யா, கோயில் வாசல்ல பிச்சை எடுக்கிறவங்க. பிச்சை எடுக்கிறவங்களுக்கு நான் ஏஜென்ட். ஆமாங்க. இங்க இருந்து அவங்க லிஸ்ட்ல சேர்த்துருவாங்க. சீக்கிரமா எஸ்கேப் ஆயிக்கலாம். அக்கா, சாமி நல்லா கும்பிட்டுக்கிட்டே வாங்க. அப்பதான் சாமி நல்ல மாப்பிளைய புடிச்சு கொடுப்பாரு. ஆமா, கடவுள் புரோக்கர் பாரு நல்ல மாப்பிளைய புடிச்சு கொடுக்கறதுக்கு. வாய மூடிட்டு வாடி. ப்ளீஸ் கொஞ்சம் போதும். கொஞ்சமாவது நீ குடி. ஒரு ஊருகா மட்டும் இருந்ததுன்னா சூப்பரா இருந்துருக்குடா. ஹலோ. எஸ் கம் இன். ஹலோ ப்ரொஃபசர் சார். ஐயோ என்னடா இவளுக்கு வராளு, அசிங்கமா போச்சடா. கையில எடுத்துக்க. ஹலோ வணக்கங்க. என்னங்க இன்னைக்கு காலேஜ் இல்லையா? இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கோயில்ல கூழ் ஊத்திட்டு இருந்தாங்க, குடிக்கணும்னு ஆசையா இருந்துச்சு, அதான் குடிச்சிட்டு இருக்கோம். டேய் சீ, என்ன இது? விளக்கமா சொல்ல வேண்டியதானே. அதாவது வந்துங்க, இந்த ப்ரொஃபசர் ஜாப் மட்டும் எங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா 100 ஏழைங்களுக்கு கூழ் ஊத்துறதா வேண்டி இருந்தோங்க. அதனால அந்த வேண்டல் நிறைவேற்றுறதுக்காக கூழ ஊத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கூழ் ஊத்துறீங்க சரி, நீங்க எதுக்கு குடிக்கிறீங்க? அட என்னங்க நீங்க, அங்க பாருங்க எத்தனை பேர் குடிச்சிட்டு இருக்காங்க. நாம ஊத்துற கூழாச்சே எப்படி இருக்குன்னு சும்மா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தம்பி. ஹலோ. ரொம்ப பிடிச்சு போச்சுப்பா. எங்களுக்கும் பிடிச்சு. பக்தியை நான் ரொம்ப பாராட்டுறேன். நான் கேள்விப்பட்டேன் வீட்டு வேலையெல்லாம் கூட நீங்க தான் செய்றீங்களா? ஆமா சார். உங்களை மாதிரி பசங்க என் வீட்டுக்கு குடி வந்தது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சார். ஆசீர்வாதம் பண்ணுங்க சார். அம்மா, நீங்க கோயில்ல பூஜை எல்லாம் முடிச்சிட்டு பத்திரமா வீடு வந்து சேருங்க. வரட்டுமா? தம்பி, குழந்தைங்களுக்கு ஏதாவது ஆட்ட கிட்ட வேணும், நான் கொஞ்சம் ஏற்பாடு. சரி சார், பாத்துங்க. அர்ஜென்ட்டா ஒரு சவாரி இருக்கு. சரிங்க, நான் வரேன். நீங்க போங்க. பாத்து போங்கம்மா, ஜாக்கிரதை. ரொம்ப தேங்க்ஸ். வரேங்க. சரிங்க. பை. சரி அதுங்க போகுதுங்க, அதுங்க பின்னாடியே நாமளும் போலாம். வா. வேற வேலை இல்லையா? அவங்க சுத்திட்டு போட்டோம், நாம அப்புறம் போலாம். அவங்க சுத்திட்டு போனதுக்கு அப்புறம் நாம கோயில சுத்துறதுல என்னடா பிரயோஜனம்? ஒன்னும் புரியாதவனா இருக்கிறியே. வா அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன்ல போய் அங்க வச்சு அமுக்கலாம். வா. வேணான்னு சொல்றேன். நீ என் கூட வா. வேணாம்டா. டேய் சொன்னா கேளுடா, நம்மள அசிங்கமா நினைப்பாங்க. பிக்கப் ஆகுது பாரு. இந்த கோயில் நம்ம ஊர் கோயிலை விட நல்லா இருக்குல்ல? என்ன நல்லா இருக்கு. தமிழ்நாட்டு சிற்பக்கலைக்கு ஒரு தனி மகத்துவம்டா. எப்படி கடைஞ்செடுத்து செய்திருக்காங்க பாரு. என்ன இதுங்க இப்படி சுத்துதுங்க? டேய் இங்க இருந்து போயிடலாம். வந்து கூட மேல ஏறி போட்டும். என்னங்க நீங்க கோயில தப்பா சுத்துறீங்க. எப்பவுமே கோயில இடமிருந்து வலமா தான் சுத்தணும். உனக்கு நான் அப்பவே சொன்னேன்லடா. ஐம் சாரிங்க. வாடா கரெக்ட்டா. நீ முன்னாடி போ, நான் பின்னாடி வரேன். அதுல பாருங்க மிஸ், எங்க ஊர்ல நாங்க இப்படி தான சுத்திட்டு இருக்கோம். யோ, எல்லா ஊர்லயும் ஒரே மாதிரி தான் சுத்துவாங்க. தள்ளி. ஃபைட்ல அடிக்கிற மாதிரி அடிக்கறாளே. வாங்க. அதாவது நீங்க ஜாப்ல இருக்கீங்களா இல்ல படிச்சிட்டு இருக்கீங்களா? இல்லங்க, நான் டிகிரி முடிச்சிட்டு வீட்ல தான் இருக்கேன். வீட்ல இருக்கீங்களா? ஏன் ஃபெயில் ஆயிட்டீங்களா? ஃபெயில் ஆனதா வீட்ல இருப்பாங்களா? எங்க அண்ணா எங்களுக்கு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு, அதனால தான் வீட்ல இருக்கோம். ஓ, அரலூசு நினைச்சா முழு லூசாவே இருக்கானே. அதுல பாருங்க மிஸ், எந்த மாதிரி மாப்பிள்ளை அவங்க எதிர்பார்க்கறாங்க? அவங்க நல்ல படிச்சவங்களா, நல்ல அழகா, ரொம்ப நல்லவங்களா எதிர்பார்க்கறாங்க. மச்சான், அவங்க தேடுற எல்லா குவாலிஃபிகேஷன்ஸும் நமக்கே இருக்கு. அநேகமா வேலை கிடைக்கும் முன்னாடி இதே வீட்டுக்கு மாப்பிள்ளை ஆகக்கூடியோ கூட நமக்கு இருக்கும் போல இருக்கு. எல்லாம் பகவான் செயல். டேய், சிக்கனும் காஞ்ச ரொட்டியா சுட்டு போட்டுறாத. ஜோதியாவை பாத்தீல நல்லெண்ணெய் விளம்பரத்துல? அந்த அளவுக்கு சொலன்னு எண்ணெயா ஊத்தி சுட்டு கொடுப்பா. அந்த அளவுக்கு சொலன்னு ஊத்துனா நீ அவங்கள மாதிரி ஆயிருவ. என்ன பத்தி எது வேணாலும் பேசு, ஜோதியாவை பத்தி பேசுற அப்புறம் கெட்ட. ஹலோ, காய்கறி அடுப்பு என்னங்க சமைக்க போறீங்களா? ஆமா மேடம், நாங்க சமைக்க போறோம். நீங்களே சமைக்கிறீங்களா? இந்த ஹோட்டல்ல சாப்பிடறதால உடம்புக்கு ஒத்துக்க மாட்டேங்குது. அதனால தான் நாங்களே சொந்தமா சமையல் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டோம். செலவு பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். 5 ஸ்டார் ஹோட்டல்ல கூட போய் சாப்பிட்டு வந்துருவோம். பட் இவனுக்கு தான் உடம்புக்கு ஒத்துக்க மாட்டேங்குதே. மாசத்துல பாதி நாள் பேதி புடிங்கி படுத்துக்கிறான். ஹலோ சார், என்ன எனக்கு ஒரு டவுட். என்ன, எத்தனை வாட்டி இவனுக்கு பேதி புடிங்கிச்சுனா அதெல்லாம் கணக்கு வைக்க முடியாதுங்க. கொஞ்சம் டீசன்ஸ் இல்லாம எங்கிட்ட வந்து இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க? அது இல்லங்க, நேத்து கோயில் என்னடானா நீங்க கூழ் ஊத்திட்டு இருந்தீங்க, இப்ப என்னடானா இதெல்லாம் கொண்டு வந்து சமைக்க போறேங்கறீங்க. ஒரு நாள் கூட நீங்க காலேஜ் போனது நான் பார்த்தேன். This is too much. உண்மையிலேயே நீங்க ப்ரொஃபசரா இல்லையா? ப்ரொஃபசர் இல்லன்னு சொல்லாதீங்க. இந்த காலத்துல ஸ்டூடண்ட்ஸே காலேஜ் போக மாட்டேங்கிறா. எங்களை பார்த்து கேள்வி கேக்குறீங்க? இதெல்லாம் நல்லா இல்ல. ஆமா, என்னடா எனக்கு புடுங்க போல இருக்கேடா. மேடம், எங்களுக்கு காலேஜ் இருக்கிறது அதனால தான். மீதி ஹாஃப் டே இருக்கு பாருங்க. இத மாதிரி எங்களோட பர்சனல் வேலையெல்லாம் பாத்துக்குவோம். அப்படியா? ஆமாங்க மேடம், முதல்ல நாங்க சமைக்க போறோம்.
கண்டிப்பா நீங்க வந்து சாப்பிடுறீங்க. சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்றீங்க. கண்டிப்பா வரேன். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். நீங்களும் வரீங்க. வாடா. வரேன் இப்போ. இதோ பாருங்க, கண்டிப்பா நீங்க சாப்பிட வரணும். ஏன்னா நாங்க நிறைய சமைக்க போறோம். வரேன். ஆனா சாப்பிடுற மாதிரி இருக்குமா? என்ன இப்படி கேட்டீங்க? லேடிஸோட நாங்க சூப்பரா சமைப்போம். உதாரணத்துக்கு இன்னைக்கு பச்சைப்பருப்பு பாயாசமும் உளுந்தம்பருப்பு வடையும் பண்ண போறோம். அத மட்டும் நீங்க சாப்பிட்டுட்டு நல்லா இல்லைன்னு சொன்னீங்க, இந்த ஒரு பக்கத்தை மீசி எடுத்துக்கிறேன். சேலஞ்ச். சேலஞ்ச். அந்த கேப்ல அத புறா. ஓகே சூப்பர். மச்சான் மச்சான், வரப்போற கெஸ்ட்களுக்கு என்னென்ன ஐட்டங்கள் சமைக்க போற சொல்லு 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 சொல்லு. முருங்கைக்காய் சாம்பார், ரசம், அப்பளம். எப்படி? அடா பாவி, இந்த காலத்துல பிச்சைக்கார கூட இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்கடா. கெடுத்து குடிச்சவராக்கிறவன் போல இருக்க எல்லாத்தையும். ஐயோ டேய், வரப்போறதோ ஒரு சூப்பர் பிகருங்க. அதுங்களுக்கு ஒரு பச்சை பருப்பு பாயாசம், உளுந்தம் பருப்பு வடை இந்த மாதிரி ஆக்கி போட்டாதானே நமக்கு ஒரு கெத்தா இருக்கும். நீ சொல்றது கரெக்ட் தான்டா. வடை பாயசத்தோட சாப்பாடு போட்டா நல்லா தான் இருக்கும். ஆனா அதெல்லாம் எனக்கு செய்ய தெரியாது. செய்ய தெரியாதா? அட பாவி, ஐயோ முதலுக்கே மோசமா போச்சே. டைரக்டர் எல்லாம் எனக்கு தெரியும். பயத்தம்பருப்பு பாயாசமும் வடையும் சுட்டு தரதாக சவால் விட்டுருக்க. இவன் எனக்கு தெரியாது கைய வச்சிட்டான், அவ்வளவுதானே? அது மட்டும் இல்லடா, ஒரு பக்கத்து மீசை வேற எடுக்கிறேன்னு சபதம் விட்டு வந்துட்டேன். மீசை பண்ணலாமா பந்தயம்? ஆமா. அறிவு கெட்டவனே. இத எடுத்து வாயில வை. வைக்கிறேன். பத்த வைக்கிறேன். டேய், ஒரு ஆம்பளைங்கிறவன் சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் மீசை மேல பந்தயம் கட்டப்படாது. தெரியுதா உனக்கு? எதுடா சின்ன விஷயம்? சின்ன விஷயம் இது என் காதல் பிரச்சனைடா. என்னது காதல் விஷயமா? ஆமாடா மச்சான், எழுத்து விட்டு திம்ஸ் கட்ட மேல எனக்கு ஒரு இது. டேய், அந்த குண்டா இருக்கிறது ஏன்டா? சிச்சி, அது லூசுடா. அதே மேல லவ் பண்ணுவான். ஊர்ல இருந்து வந்துச்சுப்பா 2 பொண்ணுங்க. அதுல ஒரு திம்ஸ் கட்ட இருக்கே அது. யாரு? அவ தங்கச்சி சொல்றியா? அவ ஸ்டண்ட் பார்ட்டி மாதிரி இருக்கா, திமிரு பிடிச்சோன்னு சொன்ன. அந்த திமிர்லயும் ஒரு அழகு இருக்குது மச்சான். அதான் இந்த சமையலை பண்ணி போட்டு எப்படியாவது அதை கவர் பண்ணலாம்னு நினைச்சேன். என்னை பொறுத்த வரைக்கும் அது விருந்து இல்ல மச்சான். அந்த பொண்ணுக்கு நான் வைக்கிற மருந்தா தான் நினைக்கிறேன். ஆனா இவதான் எல்லாத்தையும் கெடுத்து. பாட்டு நான் யாரு? டுபா குரு மச்சான். நான் யாரு? டைரக்டர். ஒரு டைரக்டர் முன்னால அழுகலாமா? இந்த பாரு, உனக்கு தேவை பாயாசம் வடை தானே? ஆமா. என் ஆள்கிட்ட சொல்லி ஏற்பாடு பண்ண கேட்ட தோற. என்னது பச்சை பருப்பு பாயசமா? அதெல்லாம் எனக்கு செய்ய தெரியாது. சேமியா பாயசம் எப்படி செய்யறதுன்னு வேணா சொல்லி தரேன். பச்சை பருப்பு பாயசம் உளுந்து வடை எப்படி செய்யறது எழுதிதா. ஏய் லூசு, செய்ய தெரியலன்னா எப்படி நீ சொல்லி கொடுக்க முடியும்? இப்ப நான் எழுதிட்டு போலன்னா ஹீரோ சார் என்ன ஹீரோயினி ஆக்க மாட்டாரா? பச்சை பருப்பு பாயசம் உளுந்து வடை எப்படி பண்ணணும்னு எழுதி தரணும், அவ்வளவுதானே? கொடு, நான் எழுதி தரேன். நான் தான் எழுதி கொடுத்தேன்னு அவங்களுக்கு சொல்லக்கூடாது. அதான் அவங்களும் சொன்னாங்க. ஓஹோ, அப்படியா? சீக்கிரம் 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 எப்படியாவது பண்ணி அசத்திரணும்டா. என்னது சமைக்கிறத விட்டுட்டு வாக்கிங் பண்ணிட்டு இருக்கீங்க? நோ நோ நோ, உங்களுக்கு எல்லாம் எப்படி சூப்பரா சமைச்சு போடுறதுன்னு திங்கிங் பண்ணிட்டு இருக்கேன். பரவாயில்ல, தெரியலனா விட்டுருங்க. விடுறதா? அனாவசியமா மீச போயிட போகுது. இத பாருங்க, மீசைய பத்திலாம் நீங்க பேசக்கூடாது. அந்த அளவுக்கு நாங்க ஒண்ணும் வீக் இல்ல. லிஸ்டுக்காக we are waiting. லிஸ்டா? அது ஒண்ணு இல்லங்க, நம்ம டைரக்டர் மச்சான் இருக்காருங்க, என்னென்ன ஐட்டம் பண்றதுன்னு மாடி மேல உட்கார்ந்துட்டு லிஸ்ட் எழுதிட்டு இருக்காரு. அந்த லிஸ்ட் எல்லாம் அப்படியே மண்டைக்குள்ள ஏத்தி மண்டையில இருக்கிறதெல்லாம் ஸ்டவ் மேல இறக்கி அப்படியே வடை பாயசமா தரையில இறக்கி வைக்க போறோம். யா டேய், முதல்ல பாயசத்தை பண்றோம். நான் படிக்கிறேன். பா பருப்பு 1 கிலோ. அதான்டா அந்த பைத்தம் பருப்பு. என்ன பேச்சு பேசுற? பாதாம் பருப்பு கூட தான் பா பருப்புன்னு கடைக்காரர் எழுதுறாரு. டேய் டேய் டேய், நாம பைத்தம் பருப்பு பாயசம் தான் செய்ய போறோம். கண்டுபிடிச்சாரா? அதான நானும் சொல்றேன். பாயாசத்தை அப்புறமா கிண்டுவோம். முதல்ல வடையை பாப்போம். சொல்லு என்னது? எண்ணெய் 1/2 கிலோ. என்ன முட்டாள்ற இந்த லிஸ்ட போட்டது? வேற என்னன்னு போட்டா எனக்கு என்ன தெரியும்? டேய், கடல் எண்ணெய் தான்டா. நீ என்ன பேச்சு பேசுற? கடல்ல மட்டும் தான் உலகத்துல இருக்கா? தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், மண்ணெண்ணெய், எண்ணெய் இல்லாம என்னடா பண்ண சொல்ற? என்ன கை நீட்டி பேசுற? பிச்சரோட என்ன அடிச்சிட்டு இருக்க? மதுரை எரிஞ்ச பால கறி பொளிச்ச ஒரே ஆள் நீதானடா. இந்த பாரு, எல்லா எண்ணெயும் போட்டு அதுல வடைய போடு. போட்டு அப்புறம் எல்லா பருப்பையும் ஒண்ணுமண்ணா போட்டு அதுல பாயசத்தை பண்ணி அப்படியே குத்துனா எல்லா பருப்பையும் போட்டா பாயசம் வராதுடா. போஸ்டர் ஓட்டற பசதா வரும். ஏதோ ஒண்ணு வருது. சார், என்ன சொல்றீங்க? வேலை கிடைக்க தள்ளி போச்சுங்களா? ஆமாயா. ஹலோ, காசு வாங்கியாச்சுன்னா வேலையை முடிச்சு கொடுக்கணும். இல்லன்னா அந்த மந்திரி யாருன்னு சொல்லி நானே போன் போட்டு பேசிக்கிறேன். ஹலோ, யாரா? எங்க ஃப்ரெண்ட் சார். ஃப்ரெண்டா? ஆமா சார், எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்றாரு. சினிமாவுல இருக்காரு. சினிமாக்காரனா? என்ன சினிமாக்காரனா? சினிமா இல்லனா அரசியலே கிடையாது. 50 வருஷமா அந்த தமிழ்நாட்டு ஆள்றதே சினிமாக்காரன் தான். மைண்ட் இட். டேய்,
இவனை முதல்ல கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளு. டேய் இவனுக்கு வேலை இமிடியேட்டா கேன்சல் பண்றேன். சார், சார். டெல்லிக்கு போறேன். அப்புறம் என்கிட்ட விடு. டேய் இது வரைக்கும் எத்தனை சினிமா நடிச்சிருக்க? நீ நடிச்ச ஒரு படமாவது ரிலீஸ் ஆயிருக்கு. அப்புறம் ஏன்டா சினிமா பேரை சொல்லி எங்க வாழ்க்கையில மண்ணெல்லி போட்ட? மீதிய வந்து அடிக்கிறேன். சார் நான் சொல்றது கேளுங்க சார். என்னடா கேக்குறது? டேய் இவனுக்கு எவ்வளவு பணம் கொடுத்தாலும் 1.5 லட்சம். 1.5 லட்சம். ஐயோ டீ வேண்டாம் குடிக்கிற சார், காசு. கோவப்படாதீங்க சார். சார் சார் 1.5 லட்சம் எடுத்து போங்க. சார். எடுத்து போங்கடா. சார் ஏதோ தெரியாம பேசிட்டான் சார். என்ன தெரியாம பேசுறது? மந்திரி மாறிட்டாரு, புதுசா ஒரு மந்திரி வந்திருக்காரு. அவரை கரெக்ட் பண்ணி வேலை வாங்கி தரதுக்கு 1 மாசமாவது டைம் வேண்டாம். அப்ப 1 மாசத்துலயே எங்களுக்கு வேலை கிடைச்சிருமா சார்? அடுத்த மாசம் 1ஆம் தேதி வீடு தேடி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துரு. சார் வேலை கிடைக்காதங்கிற பயத்துல தான் சார் நாங்க இப்படி எல்லாம் பேசிட்டோம். இவ்வளவு சீக்கிரம் எங்களுக்கு வேலை கிடைக்கும் தெரிஞ்சிருந்தா நாங்க அவனை பேசவே விட்டுருக்க மாட்டோம் ஆமா சார். சார், நான் கூட இப்ப அவனை நங்கு குத்துனியா? ஆமா சார். இருந்துட்டு போட்டு அந்த சினிமாக்கார இந்த பக்கமே வரமாட்டான், சத்தியமா வரமாட்டான் சார். ஏப்பா அந்த சின்னசாமி காலேஜ் லிஸ்ட் நம்மகிட்ட தான் இருக்கு. அதுல இவங்க 2 பேர் பேரையும் சேர்த்து சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். என்ன மணி 6 ஆக போகுது. அந்த ப்ரொஃபசருங்க இன்னும் வரல போல இருக்கே. காலேஜ்ல ஏதாவது வேலை இருக்கும். இங்க வா. என்ன பாவம், இனிமே அவங்க வந்து சமைச்சு எப்ப சாப்பிட போறாங்க? அதுக்கு என்ன பண்ணுங்கற? பேசாம நம்மளே சமைச்சு வச்சுட்டா? சமைக்கிறதா? விட்டா உங்க வீட்டுக்கு வேலைக்காரி ஆயிடுவ போல இருக்கே. ஏதோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு ஹெல்ப் தானே. ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லி ஏமாத்தாதமா, லவர்னு சொல்லு. சரி ஏதோ ஒண்ணு வெச்சுக்கோ. ஏங்கா அக்கா என்ன அவ லவருக்கு மட்டுமா சமைக்கிறேன்னு சொல்லுது? ஓ லவரு ஏன் லவரு எல்லாருக்கும் சேர்த்து தானே சமைக்கிறேன்னு சொல்லுது. ஆனா வீடு பூட்டி இருக்கு, எப்படி உள்ள போறதுன்னு தெரியலையே. இப்போ உனக்கு கதவு திறக்கணும் அவ்வளவுதானே? இத புடி. தள்ள புளி மூட்டை மாதிரி நிக்கிறா. என்ன பண்ண போற? வேண்டாம் 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 வேண்டாம். இப்ப நீ சமைக்கணுமா வேண்டாமா? சமைக்கணும். அப்ப கம்முன்னு இரு. இல்ல ஆம்பளை எல்லாம் உட்கார்ந்து சாப்பிட, பொம்பளை எல்லாம் பருமாற, இந்த கண்கொள்ளா காட்சியை பார்க்கும் போது கூட்டு குடும்பத்தோட சேர்ந்து வாழ்ற மாதிரியே இருக்கு மச்சான். இல்ல கரெக்டா? அதை விட எங்கள மாதிரியே 2 ஆண் குழந்தைங்க, இவங்கள மாதிரியே 2 பொன் குழந்தைங்க அப்படியே குறுக்கு முறுக்கு ஓடி விளையாடிக்கிட்டு இருந்தா அது எவ்வளவு கலகலப்பா இருக்கும்ல. போனா போட்டோன்னு சாப்பாடு செஞ்சு போட்டா உனக்கு குழந்தை கேக்குதா? ஒழுங்கா வாய மூடிட்டு சாப்பிடு. இந்த வாயை மூடிவிட்டு எந்த வாயால சாப்பிடுறது? சாப்பிடு. ஏங்க உங்க சிஸ்டர் ஸ்டண்ட் யூனியன்ல மெம்பரா? டேய் மச்சான், இப்பயே அந்த பொண்ணு உன்னை அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. கல்யாணத்துக்கு முன்னாடி கொஞ்சம் எச்சரிக்கையாடுறா. சாப்பாட்டுல கொஞ்சம் லிமிட் ஆறு. லிமிட்ட பத்தி நீ பேசுறியா? இது எப்படி வந்துச்சு உள்ள? அது தெரியாதனமா உனக்கு உள்ள போய் வந்துருச்சு. அப்ப இது எப்படி உள்ள போச்சு? எப்படி உள்ள வந்துச்சு? ஹீரோ சார் இந்த வந்துடுற மச்சான். என்னது இது? ஏற்கனவே 2 முட்டையை திருடி உள்ள வச்சிருக்கான். இவனுக்கு என்ன ஸ்பெஷல்? என்னடா குடு. ஏய் ஏ லூசு, என்ன இவனுக்கு மட்டும் ஸ்பெஷலா ஜூஸ்? ஏய் சும்மா இரு. நீங்க வீட்ல வெட்டியே தானே இருக்கீங்க. அவரு ஹீரோவா போறாரு, என்ன மாதிரி கலரா வேணாமா? அத தக்காளி ஜூஸ் குடிங்க. தங்க பஸ்மே சாப்பிட்டாலும் இவன் கலர் மாறாது. குடு, நான் குடிக்கிறேன். போடா. ஜெயிலடா டேய், கொஞ்சம் கூட. வேணுமா உனக்கு? ஆமாடா. காட்டு. அவ்வளவுதான். டேய் டேய் டேய். மெதுவா மெதுவா. ஐயோ தண்ணி குடிங்க. என்னடா இது? குடும்பம் மாதிரி இருக்குன்னு சொன்னேன், குடும்பமே நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்களேன். எங்க ஊர்லயே எங்க அம்மா தாங்க சூப்பரா சமைப்பாங்க. அதை விட நீங்க சமைச்சிருக்கீங்க பாருங்க, சூப்பரோ சூப்பருங்க. பாத்தியாடா, ஒரு எலும்பு துண்டை பார்த்த உடனே மம்மியவே டம்மி ஆக்கி